சுந்தர் சி ஒரு பேட்டியில சொல்றாரு. ஒரு மேடையில. டைரக்டர் சுந்தர் சி. "அன்பே சிவம்" படம் எடுத்தீங்களே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாரி ஏன் இன்னும் படம் எடுக்கலன்னு. அதுக்கு அவரு சொன்னாரு பாருங்க. இங்க பாருங்க, "அன்பே சிவத்த பத்தி யாராவது பேசுனா செம கடுப்பாயிருவேன்" அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு, "அது ஒரு நல்ல படம். ஓகே. ஆனா, அது எனக்கு மிகப்பெரிய நஷ்டத்த ஏற்படுத்துச்சு. யாருமே பார்க்கல. நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளிய வந்தேன். இதே அரண்மனை 1, அரண்மனை 2 அப்படியே மாயாஜாலம் என்னமோ டுபாக்கூர் அடிச்சு, டாப் டூம்னு அடிச்சு, லாஜிக்கே இல்லாம கச்ச முச்சான்னு எடுத்து வச்சா, ஓடி ஓடி வந்து பார்க்குறீங்க. எனவே அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 50 எடுப்பேங்கிறாரு. ஆமாங்க. பார்த்திபன் எவ்வளோ நல்ல படங்கள குடுத்துருக்காருங்க. அது ஓடுனதே இல்லைங்க. கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுப்பாருங்க கான்செப்ட்டோட. ஓடாதுங்க. அப்புறம் ஏதோ ஒரு படத்துல நடிச்சு ஓடிருதுங்க. ஆமாங்க. நான் நெறைய YouTubeல போட்டிருக்கேங்க. பாசிட்டிவாக. அன்பு தியானம் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் பேசி போட்டுருவேன். மொத்தமாவே 2000 பேர் தான் பார்த்திருப்பாங்க. இதே தான் கோக்குமாக்கா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்த்தா ஒரு 2 மில்லியன் பேர் பார்த்திருப்பாங்க. புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ இருந்தா கூட அதுல ஒரு மசாலா தேவைப்படுது. ஒரு சினிமா படத்துல மசாலா தேவைப்படுது. ஆனா வாழ்க்கையில மட்டும் எல்லாம் அமைதியா இருக்கணுமா? புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன். இந்த உலகில் உள்ள எல்லா நல்ல காரியத்திற்கும், எல்லா கெட்ட விஷயத்திற்கும், எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் என்று புரிந்து கொண்டு வாழ்வதுதான் ஆன்மீகம்.